நடைபெற்றதன் பின்னர் நீங்கள் தான் அதன் மூலமாக අපේ ආණ්ඩුවේ වගකීම තමයි ஆகையினால் எங்கள் அரசாங்கத்தின் பொறுப்பு යලි එවැනි සිදුවීමක් ඇතිවීම වැළැක්වීම ආණ්ඩුවක වගකීම. இவ்வாறான ஒரு நிகழ்வு மீண்டும் ஒரு முறை ஏற்படாத பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. වළක්වන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட தேவையில்லையே, நாங்க වළක්වන්න ඕන. நிறுத்த வேண்டும். අපි බලේ ඇවිල්ලා ටික දවසකින් එහෙම සිදුවීමක් අපිට වාර්තා වුණා. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு சில நாட்களில் எங்களுக்கு இவ்வாறான அறிக்கை கிடைத்தது. ඒ තමයි අරුගම්බ ප්‍රදේශයේ සංචාරකයන් ඉලක්ක කරගෙන ප්‍රහාරයක් දියත් වෙන්න තිබෙන බව. அதுதான் அருகாமை பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு அவர்களுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்வதாக. ආණ්ඩුවේ වගකීම මොකද්ද? அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன? එවැනි ප්‍රහාරයක් වළක්වන එක. இவ்வாறான தாக்குதலை நிறுத்துவதாகும். අපි පරීක්ෂණ දියත් කරන්න පටන් ගත්තා. நாங்கள் இதற்கான விமர்சனங்களை ஆரம்பித்தோம். ඒ ප්‍රදේශයේ වෙලා ඡායාරූප ගත්තු. அந்த பிரதேசத்தில் சென்று போட்டோ எடுத்த, තවත් කොළඹ ප්‍රදේශයේ ඡායාරූප ගත්තු. அதே போன்று கொழும்பிலே போட்டோக்கள் எடுத்த තරුණයෙක් අත්අඩංගුවට ගත්තා. இளைஞரை கைது செய்தோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, විදේශීයදී ප්‍රහාරයන් ගැන සැකසහිත අත්අඩංගුවට ගත්තු කෙනෙක් එක්ක வெளிநாட்டிலே இவ்வாறான ஒருவரை நாங்கள் கைது செய்து சந்தேகத்துக்கு கைது ඒ செய்து තරුණයන් ගනුදෙනු කරලා තිබුණා. இந்த இளைஞரும் அவரோட தொடர்புகளை දෙමළ ஏற்படுத்தியிருந்தார். තරුණයෙක් හිටියා. தமிழ் இளைஞரும் இருந்தார், මුස්ලිම් තරුණයෙක් හිටියා. முஸ்லிம் இளைஞரும் இருந்தார். අපි අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் அவர்களை கைது செய்தோம். ගත්තු එක හරිද වැරදිද? நாங்கள் கைது செய்து பிள்ளையா சரியா? ඒක ජාතිවාද ප්‍රශ්නයක්ද? இது இனவாத பிரச்சனையா? නෑ රටේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්නයක්. இது நாட்டினை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை. අපි යන්නේ ප්‍රහාරය වළක්වන්න කටයුතු කරා. ஆகையினால் நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். හරි මුස්ලිම් තරුණයන් සම්බන්ධ වෙලා එහෙම ප්‍රහාරයක් සිදු වුණා නම් හානිය කාටද? முஸ்லிம் இளைஞர் சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதல் நடந்தால் இதன் மூலமாக இழப்பு யாருக்கு? මුස්ලිම් ජනතාවටත් විශාල හානියක් සිද්ධ වෙනවා. முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படும். වළක්වන්න පියවර ගන්න ඕනේ නැද්ද? இதனை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லையா? ඒ මුස්ලිම් නිසාද? அது முஸ்லிமா ඒ இருந்தபடியாலா? දෙමළ නිසාද? தமிழாக இருந்தபடியாலா? ඒ සිංහල නිසාද? சிங்களமாக இருந்தபடியாலா? නෑ. இல்லை, නීතිය නිසා சட்டம் என்ற அடிப்படையிலே කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? அப்படி අන්න ඒ වගේම இதே போன்றுதான் කොළඹ ප්‍රධාන සුපර් මාකට් එකක கொழும்பு பிரதம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலே තරුණයෙක් ගිහිල්ලා ஒரு இளைஞர் சென்று හොරෙන් ස්ටිකර් වගේක් කලවනවා. அவர் களவாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்கிறார். අපි ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. நாங்கள் அவரை கைது செய்தோம். පරීක්ෂණ පවත්වනවා. அதற்காக நாங்கள் விசாரணைகளை අපි මේ மேற்கொள்கிறோம். රටේ පුරවැසියන්ට நாங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෝස්ටර් ගහන්න, அவர்களுடைய உரிமைக்காக போஸ்டர் அடிப்பதற்கு, තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් උද්ඝෝෂණය කරන්න தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் ஆரோக்கியம் நடத்துவதற்காக අයිතියක් තියෙනවා. அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. මම දන්නවා ඊශ්‍රායල ප්‍රහාර වලට විරුද්ධව நான் எனக்கு தெரியும், இதுக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ඇමරිකන් තානාපති කාර්යාලය ඉස්සර උද්ඝෝෂණ කරනවා. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். අයිතියක් තියෙනවා. அதற்கான உரிமை இருக்கின்றது. උද්ඝෝෂණ කරන අය අපි දකිනවා. ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை நாங்கள் காண்கிறோம். කවුද කියලා දන්නවා. யார் என்று தெரியும். ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය. இது ஜனநாயக ரீதியான உரிமை. හැබැයි හොරෙන් ගිහිල්ලා ஆனால் களவாக சென்று සැඟවිලා ගිහිල්ලා ஒளித்துக் கொண்டு சென்று සුපර් මාකට් එකේ ස්ටිකර් එකක් කලවනවා නම් சூப்பர் மார்க்கெட்டில் சென்று ஸ்டிக்கர் ஒட்டுவதாக இருந்தால் එතන යම් සැකයක් තියෙනවා. அந்த இடத்திலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது. එම සැකයක් නැද්ද? அப்படி ஒரு சந்தேகம் இல்லையா? සැකයක් තියෙනවා. சந்தேகம் இருக்கிறது. අපි ඔය අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் கைது செய்தோம் அவரை. අරින් පරීක්ෂණ කරා. அதன் பிறகு அதற்கான விசாரணைகள் ඔවුන් நடைபெறுகின்றன. කවර කවර සංවිධානත්ක සබත්තා තියෙනවද කියලා බැලුවා. அவர் எந்த எந்த அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம். ඔව් සංවිධානත් එක්ක සම්බන්ධතාවයක් නැහැ. அவர் அமைப்புகளோடு தொடர்பில்லை அவருக்கு. හැබැයි අද මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று විශාල දේවල් YouTube එකේ மிக அதிகமான அளவில் யூடியூபிலே සමාජ ජාලවල සංචරණය වෙනවා. சமூக ஊடகங்களிலே இது பறந்து செல்கின்றது. ඒව දිහා බලලා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. இவைகளை பார்த்து சுயமான பல்வேறுபட்ட முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகின்றன. කවුරුවත් කියලා නෙවෙයි. யாரும் சொல்லி இல்ல, කවුරුවත් එක්ක එකතු වෙලා නෙවෙයි. யாரோடு சேர்ந்தும் அல்ல, තමන්ම தானாக අර වීඩියෝ දිහා බලලා அந்த வீடியோக்களை பார்த்து, අර සමාජ ජාලවල තියෙනවා බලලා அந்த சமூக ஊடகங்கள் இருப்பதை பார்த்து තමන්ම කේන්තියක් උපයාගෙන தானே அதுக்கான கோபத்தை உருவாக்கி கொண்டு තමන් මේක ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. தானே இதன் மூலமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிறது. අන්න ඒ තරුණයා එහෙම තරුණෙක්. அவர் இவ்வாறான இளைஞர் தான் அந்த இளைஞராக இருக்கின்றார். ඔවුන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙනවා. அவர் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கொண்ட ஒரு இளைஞராக இருக்கின்றார். පරීක්ෂණ පැවැත්තුවා. இதற்காக விசாரணை நடைபெற்றது. ඒ දෙමව්පියන්ට අපි පෙන්නුවා. இந்த அவர் பெற்றோருக்கு நாங்கள் காட்டினோம். දෙමව්පිය ඇවිල්ලා பெற்றோர்கள் வந்து ආණ්ඩුවට ස්තුති කරා. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள். දරුවා බේරලා දුන්නට. அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததற்காக. නැත්තම් වෙන විනාශකින් ඒ දරුවා ගමන් කරන්නේ. அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த பிள்ளையானது ஒரு அழிவு பாதைக்கு செல்லும். ඉතින් ප්‍රශ්න කරන එක වැරදිද?
இவ்வாறானவற்றை நாங்கள் கேள்வி கேட்பது பிழையா? අපි දැන් ප්‍රශ්න කරලා ඉවරලා නිදහස් කරා. நாங்கள் அவரை கேள்வி கேட்டு இப்பொழுது நாங்கள் அவரை விடுவித்திருக்கிறோம். හැබැයි නිදහස් කරලා තියෙන්නේ ஆனால் விடுவித்திருப்பது එයා ගාව විපරම් කරන්න ඉඩ තියාගෙන. அவரை தொடர்பான விவரங்களை எடுப்பதற்காக. එහෙම සිදුවීමක් සිද්ධ වුණොත් මොකද රටට වෙන්නේ? இவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டால் நாட்டுக்கு என்ன நடக்கும்? ඒ නිසා මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු දෙයක්ද? ஆகையினால் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்டதா? අපේ රටේ නැවත இந்த நாட்டிலே மீண்டும் පාස්කු වගේ ප්‍රහාරයන් සිදු නොවිය යුතුයි. இவ்வாறான ஈஸ்டர் போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது. ඒක සිංහල පැත්තෙන් ඇති වෙනවද? அது சிங்கள பகுதியிலே நடைபெறுகிறதா? දෙමළ පැත්තෙන් ඇති වෙනවද? தமிழ் பிரதேசத்தில் இடம்பெறுகிறதா? මුස්ලිම් පැත්තෙන් ඇති වෙනවද? முஸ்லிம் பக்கத்தில் இடம்பெறுகிறதா? ભેදකින් තොරව எந்த விதமான பேதமும் இன்றி අපි නීතිය ඉටු කරන්න බැඳී සිටින ආණ්ඩුවක්. ඒකට මේ රටේ සියලු ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்ற இருக்கின்ற நிறைவேற்ற அரசாங்கம் இதற்கு உங்களுடைய அனைவரும் ஒத்துழைப்பு தேவையாக இருக்கின்றது. මට දැන් කියන තමුන් වහන්සේලා இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ඒක හරිද වැරදිද? அது சரியா பிழையா என்று. එහෙම කරන්න ඕනේ නැද්ද? அப்படி செய்ய தேவையில்லையா? ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாமல் நாங்கள் පාස්කු ප්‍රහාරය පිළිබඳවත් ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ඒවා සිද්ධ වෙලා තියෙනවා. அது நடைபெற்றிருக்கின்றது. හැබැයි අපි පරීක්ෂණ පවත්වනවා. அதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. දේවල් සිද්ධ වෙන්න දෙන්නේ නැහැ විතරක් නෙවෙයි. அது நடைபெறாமல் இருப்பது மாத்திரமல்ல, සිදු වුණු දේවල් වලත් நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக ඇත්ත මේ රටේ ජනතාවට එළිදරව් කරන එක අපේ ආණ්ඩුවේ වගකීම. உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது எங்களது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? இவ்வாறு அரசாங்கம் தேவையில்லையா எங்களுக்கு? එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙනවා. இவ்வாறு அரசாங்கத்தை தான் ජාතිවාදයට වැටෙන්නේ නැති ආණ්ඩුවක්. இனவாதத்தின் மூலமாக விழாத ஒரு அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாமல் நாங்கள் නීතිය විධාන ආධිපත්‍ය නිසි පරිදි තහවුරු කරනවා. சட்டம் ஒழுங்குகளை சரியான முறை நாங்கள் செய்து வருகின்றோம். අපේ රටේ නීතිය තිබුණේ කොහොමද? எங்களது நாட்டிலே சட்டம் எவ்வாறு இருந்தது? ධනය තියෙන බලය තියෙන අයට එක නීතියක්, அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சட்டம், දුප්පත් දුබලාට තව නීතියක්. ஏழைகள் ஒன்றுமில்லாத மக்களுக்கு இன்னும் ஒரு சட்டம். ඒ යුගය අපේ රටේ ඉවරයි. அந்த யுகம் இப்பொழுது எங்களது நாட்டிலே முடிவிட்டிருக்கிறது. කාට සමානව නීති ඉටු කරන රටක් බවට මේ රට අපි පරිවර්තනය කරලා තියෙනවා. எல்லோருக்கும் பொதுவான சட்டத்தை அமல்படுத்துகின்ற நாடாக நாங்கள் இப்பொழுது ஆக்கியிருக்கின்றோம். නැත්තම් පොලිස්පති කෙනෙක් අත්අඩංගුවට ගනීද? அப்படி இல்லாட்டி ஒரு பொலிஸ் அதிபரை கைது செய்யப்படுமா? කවදාවත් எப்போதாவது நடந்திருக்கா? වෙන ආණ්ඩුවක් තිබ්බනම් ඒවා වෙන්නේ නැහැ. வேறொரு அரசாங்கம் இருந்திருந்தால் ஒரு நாளும் இது நடந்திருக்காது. මේ වෙලාවෙත් මම දන්න විදිහට இந்த நேரத்திலும் எனக்கு தெரிந்த வகையிலே හිටපු ඇමතුරු 3 දෙනෙක් ඇතුළේ முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உள்ளே. ඕන්න දෙම ආණ්ඩුවක් இவ்வாறு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லையா? වෙනදා බලය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. எங்களது முன்னே நாட்களிலே அதிகாரம் உள்ளவர்கள் மீது யாரும் கை வைக்க மாட்டார்கள். ධනය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. அதே போன்ற சொத்து உள்ளவர்களுக்கு ඔන්න අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் பாருங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු කරන ආණ්ඩුවක්. எல்லோருக்கும் நியாயமான முறையிலே சட்டத்தை செயல்படுத்துகிற அரசாங்கம். දැන් ඔය පොඩි පොඩි ගෙවල්ලා කාමර අස්සර ඇසීම් තියතිය කට්ටිය කතා කරනව නේද? இப்ப சின்ன சின்ன வீடுகள்ல சின்ன சின்ன ரூம்கள்ல கூட்டு நடத்தி காட்சி கொண்டிருக்காங்க தானே? ඇයි? ஏன் அது? නීතිය ක්‍රියාත්මක කරනකොට බය අය. சட்டத்தை நிறைவேற்றப்படுவதற்கு பயப்படுபவர்கள். ගොඩක් බය වෙන්න ඕන. நிறைய பயப்படணுமா? හොඳ නැද්ද මේ විදිය? இவ்வாறு போவது நல்லதில்லையா? ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි ආර්ථිකය ගොඩනගමින් තියෙනවා. நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இருக்கிறோம். දැන් මේ වේදිකාවල කෑමර දෙන අය இந்த மேடைகளில் சத்தம் போடுபவர்கள் රට දුප්පත් භාවයට පත් කරා. இந்த நாட்டை ஏழ்மையாக ஆக்கியவர்கள். ගෑස් නැති කරා. கேஸ் இல்லாமல் ஆக்கினார்கள். තෙල් නැති කරා. எங்களது எரிபொருள் இல்லாமல் ஆக்கினார்கள். බෙහෙත් නැති කරා. மாத்திரைகள் இல்லாமல் ஆக்கினார்கள். අපේ රටේ දොස්තරලා රට දාලා ගියා. எங்களது நாட்டிலே இருந்த வைத்தியர்கள் நாட்டை விட்டு රට சென்றார்கள். විනාශ කරා. இந்த நாட்டை அழித்தார்கள். ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුවක් තියෙනවා. உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. මේ ආර්ථික කඩාවැටීමට හේතුව இந்த பொருளாதாரம் வீழ்ந்ததற்கு காரணம் කවුද වග කියන්න ඕන කියලා. யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று இருக்கின்றது. කවුද වග කියන්න ඕන කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණ කිව්වේ? யார் பொறுப்பு கூற வேண்டும் உயர்நீதிமன்றம் சொன்னது? මහින්ද රාජපක්ෂ, மஹிந்த ராஜபக்ச, ගෝඨාභය රාජපක්ෂ, கோட்டாபய ராஜபக்ச, බැසිල් ராஜபக்ச, අජිත් නිවාඩ් කබ්‍රාල්, அஜித் நிவாட் கப்ரால், පීබී ජයසුන්දර. பிபி ஜெயசுந்தரன். ඒගොල්ලෝ දැන් වේදිකාවේ වෙලා කියන මොකද්ද? அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்து என்ன சொல்லுகிறார்கள்? ආයෙ දෙන්නලු රට හදන්න. மீண்டும் தரட்டாம் நாட்டை கட்டியெழுப்பது. හදපු හැටි දැක්කනේ. நீங்க கட்டியெழுப்பு எங்களுக்கு தெரிஞ்சுதானே? ඒගොල්ලෝ දන්නවා එහෙම ජනතාව ආයෙ රැවටෙන්නේ නැති බව. அவர்களுக்கு தெரியும் மக்கள் இன்னும் ஒரு முறை ஏமாற மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும்.
ඔය කෑ ගහන්නේ නීතියට බයි. அவர்கள் சத்தம் போடுவது சட்டத்துக்கு பயப்பட்டு தான் சத்தம் போடுகிறார்கள். වැඩියෙන් කෑ ගහන්නේ වැඩියෙන් බය කෙනා. ஆக கூடுதலா சத்தம் போடுவது ஆக கூட பயமுள்ள ஆள். මතක තියාගන්න. இதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். අපි කිසි පරීක්ෂණයට අතපොවන්නේ. நாங்கள் எந்த விதமான விசாரணைகளுக்கும் கை வைக்க மாட்டோம். පොලිස් දෙපාර්තමේන්තුව, போலீஸ் திணைக்களமானது, අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව, குற்றவியல் திணைக்களமானது, නීතිපති දෙපාර්තමේන්තුව, சட்டமாதிபர் திணைக்களம், අල්ලස්සෝ දූෂණ කොමිසම සභාව லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது පරීක්ෂණ පවත්වනවා. அவர்கள் விசாரணைகள் மேற்கொள்கின்றார்கள். අපි ස්වාධීනත්වය දීලා තියෙනවා. நாங்கள் அதற்கான சுயாதீனத்தை අපි வழங்கியிருக்கிறோம். පහසුකම් දීලා තියෙනවා. அதற்கான வசதிகளை வழங்கியிருக்கிறோம். නීති මන්ද නම් නීති හදලා දෙනවා. சட்டம் போதாதென்றால் சட்டத்தை உருவாக்கி தருகிறோம். පහුගිය 8 වෙනිදා නීතිය සම්මත කරා. கடந்த 8ஆம் தேதி சட்டத்தை உருவாக்கினோம். නීති විරෝධීව උපයාගෙන තියෙන දේපල පවරා ගැනීමේ නීතියක්. அதாவது சட்ட விரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அதனை கைப்பற்றுவதற்கான சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். රස්සාවක් කරලා පඩියෙන් උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. தொழிலொன்று செய்து அதன் மூலமாக வாங்கியிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். ගොවිතැනක් කරලා ආදායම උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. விவசாயம் செய்து அந்த வருமானத்தின் மூலமாக பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். ව්‍යාපාරයක් කරලා ආදායම උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. வியாபாரம் ஒன்று செய்து அந்த வருமானத்தின் மூலமாக பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். හැබැයි මහජනයාගේ දේපල හොරකම් කරපු දේපල තියාගන්න අයිතියක් නැහැ. ஆனால் பொதுமக்களுடைய சொத்துக்களை களவெடுத்த சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. අන්න අපි නීතියක් සම්මත කරා. இதற்காக நாங்கள் பாருங்கள் ඒ சட்டத்தை දේපල உருவாக்கினோம். පවරා ගැනීමේ නීතිය. அந்த அவர்களுடைய சொத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக சட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். එතකොට කෑ ගහනවා. அதுக்காக சத்தம் போடுறாங்க. නේද? அப்படித்தானே? ඒ නිසා මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம். ඒ වගේම අපි ආර්ථිකය හදලා තියෙනවා. அதே போன்று நாங்கள் பொருளாதாரத்தை ආර්ථික கட்டியெழுப்பியிருக்கிறோம். ස්ථාවරභාවය ඇති කරලා තියෙනවා. பொருளாதாரத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்தி இருக்கின்றோம். අවුරුදු 5කට පස්සේ 5 அல்லது 6 வருடங்களுக்கு பிறகு වැඩිම විදේශ සංචිත ප්‍රමාණය අද මහ බැංකුවේ තියෙනවා. அதாவது 5-6 வருடங்களுக்கு பிறகு மிகவும் அதிகமான வெளிநாட்டு நாணயம் மத்திய வங்கியில் இருக்கு. ආර්ථික ස්ථාවර කරලා තියෙනවා. பொருளாதார ஸ்திரநிலை ஏற்பட்டிருக்கிறது. රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් அரச ஊழியர்களின் சம்பளம் වැඩිම ප්‍රමාණයකින් මේ අප්‍රේල් මාසෙ දන් අපි වැඩි කරලා තියෙනවා. மிக அதிகமான அளவிலே இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் நாங்கள் ආර්ථික அதிகரித்திருக்கிறோம். ප්‍රතිලාභ இது பொருளாதாரத்துறை அவர்களுடைய பிரதிலாபம். අපි අලුතෙන් රස්සාවලට நாங்கள் புதிதாக தொழில் பெற்றுக்கொள்ள ආණ්ඩුවට 30000ක් බඳව ගන්නවා. 30,000 பேரை நாங்கள் சேர்ப்பதற்கு இருக்கிறோம். මන්ත්‍රීගේ ලියුම් ගන්න යන්න එපා. பாராளுமன்ற உறுப்பினர்களை கடிதம் எடுக்க தேவையில்லை. ඇමතිගේ ලියුම් ගන්න යන්න එපා. அமைச்சர்களின் கடிதம் எடுக்க தேவையில்லை. අපි පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பத்திரிகையிலே நாங்கள் அதற்கான விளம்பரத்தை இடுவோம். ඇප්ලිකේෂන් එක දාන්න. நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. විභාගයට වාඩි වෙන්න. பரீட்சைக்கு நீங்கள் වැඩිම ලකුණු ගන්න කෙනා අපි රාජ්‍ය සේවයට බඳව ගන්නවා. ஆக கூடுதலான புள்ளிகள் எடுப்பவர்களை අවුරුදු 5කට පස්සේ 30000ක් බඳව ගන්නවා. நாங்கள் 5-6 வருடத்துக்கு பிறகு 30,000 எடுக்கிறோம். 30,000 எடுக்கிறோம். අපි පොලිසියට 2000ක් බඳව ගන්නවා.